இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஜர்தோசியில் லீஃப் ஃபில்லிங். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்கேன். இந்த டைப் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? 2 பக்கமே ஷார்ப்பான எட்ஜ் வரும். ரொம்ப ஷார்ப்பாக போடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து எப்படி போடலான்னா, ஸோ இதையுமே நீங்கள் அதே மாதிரியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. இந்த லீஃபையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து உள்ள ஈக்குவலாக வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்படி கொடுத்துக்கிறோம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம். இல்லை இங்கே வந்து ரவுண்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்படி இப்போ இந்த மாதிரி லீஃப் வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எப்படி அச்சு வச்ச மாதிரி வரையணும், கரெக்டாக வரையணும், மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பிரிண்டர்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு லீஃப் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேங்களா? பிரிண்ட்டு லீஃப்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியான லீஃப்லாம் வரும். ஸோ அந்த லீஃப்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட் ஃபைலில் வந்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அது இன்னும் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் வந்து கம்மி கேப் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் எப்படி ஃபில் பண்ணுறது நான் இதில் சொல்கிறேன். இதில் வந்து கேப் ஓட வச்சு அதுக்கு நடுவில் என்ன பண்ணலான்னு இதில் சொல்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் ஃபில்லிங். ஓகேவா? இது வந்து 4 இப்படி வந்து 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதோட இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து 0.5 சென்டிமீட்டர் ஆப்போசிட்டில் போட்டு இந்த சைடு வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் கொடுத்திங்கன்னா அழகாக இந்த லீஃபும் கிடச்சிடும். ஓகே. இது வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள ஒரு லாக் கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜர்தூசி எடுத்துகிட்டு நம்ம இந்த எம்போஸ்டு வந்து முடிகிற இடத்துக்கு வந்து கொண்டு வந்து ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம எப்பயும் போல் நம்ம எப்படி த்ரெட் ஒர்க் கொடுப்போமோ, பீட் ஒர்க்லாம் கொடுத்தோமோ சேம் அதே மெத்தட். இது வந்து ஜர்தூசி அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் அதுக்கு கம்மியாக, இது லாங்னா அதை விட பார்த்திங்கன்னா ஒரு துளி கம்மி, அந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இந்த சைடு இப்படி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இது ஃபுல்லாக 2 சைடு ஈவனாக வர மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 1 சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். இந்த மாதிரி தாங்க. இப்போ 1 சைடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நான் இங்கே எண்டு நாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே நான் எண்டு நாட்டும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து 1 சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம கொடுக்க போகிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான், சேம் இதே மெத்தட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் சேம் அதே மாதிரி எடுத்துகிட்டு அதே இந்த ரைட் சைடு நம்ம எப்படி போட்டோமோ சேம் அதே மெத்தட் தான். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து போட்டாச்சு பாருங்கள். இந்த லீஃப் வந்து அதுக்கு அளவாக வந்து போட்டேன்.
இது கொஞ்சம் ட்ரா வந்து பெருசாக போட்டு, ஸோ அதனால் சின்னது பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன். இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜர்தூசி கோரா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து சாதி கொடுத்துக்கலாம், இல்லை கோரா கொடுத்துக்கலாம், நக்ஷி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீடு கொடுத்துக்கலாம், கட் பீட் கொடுத்துக்கலாம், அதுலேயும் சுகர் பீட் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் கொடுத்து நீங்கள் சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு லீஃப் போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் நான் போடுறதுனால சென்டரில் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து முடிச்சுட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஒரு எம்டியாக ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு லாக் செயின் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு மறுபடியும் எம்டியாக வந்து ஒரு லாக் கொடுத்துக்கிறோம். நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் உள்ள ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபில்லிங் கொடுத்துட்டும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறாது, அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வாய்ஸ் கொடுக்காம மியூசிக் மட்டும் போட்ட மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட் தான் நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஆனால் அதில் வந்து இந்த மெத்தடு ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்து சென்ட்ரலில் நீங்கள் 2 லேயர் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் த்ரெட் ஒர்க்கிங் கொடுக்கும்போது இந்த சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் வந்து இப்படி வரும். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து லெட்டர்ஸ் மாதிரி எழுதி தான் இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஜர்தோசியில் லீஃப் ஃபில்லிங், இது வந்து ஒரு ஜர்தோசியில் ஒரு லீஃப் ஃபில்லிங், இது வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங். ஸோ இதில் வந்து நான் வந்து வெறும் எம்போஸ்டு மட்டும் அந்த கோராவில் வந்து கொடுத்துருக்கேன். மீதி வந்து ஃபில்லிங் நீங்களே கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.